இது வாழைத்தண்டு பொரியல் பண்ணுவது எப்படி? வாழைத்தண்டு அதை மேலே இருக்கிற தோலெல்லாம் உளிச்சுக்கணும். உளிச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி உளிக்கிறதுன்னு பாருங்கள். உளிச்சதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கணும். இப்படி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் போடணும்னு காமிக்கிறேன் பாருங்க. வெங்காயம் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சுக்கணும். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணை வச்சுட்டு அதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. அது நல்லா கோல்டன் கலரில் வர வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து வாணலில் போட்டுக்கணும். வாணலில் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா தண்ணியெல்லாம் இதாகும். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது உப்பு போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தெளிச்சுக்கணும். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுக்கணும். துருவினதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் லைட்டாக போடுங்க.
துருவி போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி தூவி விட்டுருங்க. இப்போ வாழைப்பூ தண்டு பொரியல் ரெடி ஆயிருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.